அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரளாவில் திருச்சூர் அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 40க்கும் மேற்பட்டோர் அதில் சிக்கியிருக்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், இப்போ இந்த விபத்து குறித்த விவரம் என, மீட்பு பணிகள் எந்த நிலைமையில இருக்கு? காயத்ரி, கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் முண்டத்திக்கோடு என்ற பகுதியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தற்போது 13 பேர் பலியாகியிருக்கிறது. அதே போல அந்த பகுதியில், அந்த முண்டத்திக்கோடு என்ற பகுதியில் 15க்கும் மேற்பட்ட சிறு சிறு வெடிபொருள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் இயங்கி வந்திருக்கிறது. அந்த வெடி விபத்தால் இந்த நேரத்தில் அந்த சிறிய ஆலைகளில் 40க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அங்கு மீட்பு பணி, தீயணைப்பு படையும் போலீசாரும் பொதுமக்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்தவரை திருச்சூர் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அருகாமையில் உள்ள மருத்துவமனைகளிலும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போதும் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிக வெப்பம் காரணமாக, முதல்கட்ட விசாரணையில் அதிக வெப்பம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதே போல இது வரும் 24ஆம் தேதி உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரத்தின் போது மாதிரி வானவேடிக்கைக்காக இந்த வெடிபொருட்கள் வந்து திருவம்பாடி என்ற ஆலயத்துக்காக தயாரித்த இந்த சாலையில் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது தீயணைப்பு வீரர்களும் அதே போல போலீசும் பொதுமக்களும் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்துக்கான காரணத்தை என்னவென்று விசாரணை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது தொடர்ந்து மீட்பு பணி இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி சஜய்குமார், கூடுதல் தகவல்களுக்காக.